Abhishek, Team G Group A, Kumari and Pairway, Young Scientist 2025-2026. நான் வந்து மெடிசன் ப்ரிப்பரேஷன்ல நீரிழி முத்து எண்ணெய் பண்ண போறேன். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாலுகா மேலநாகம்பாடி என்ற கிராமத்தில் எங்க பாட்டி வசிக்கிறாங்க. அவங்கள்ட்ட வந்து இப்ப எப்படி நம்ம என்ன செய்யணும், என்னென்ன பண்ணலாம் இதுன்னு கேட்க போறோம். இது வந்து எங்க ஊர்ல எல்லாருக்கும் எங்க பாட்டி பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் எல்லாருக்கும் இது நல்ல பலன் கிடைச்சிருக்கு. இப்ப வாங்க எங்க பாட்டிகிட்டே கேட்கலாம். நீங்க எல்லாரும் இந்த நீரிழி முத்து என்ன பண்ணி கொடுத்தீங்களா? அது எப்படி பண்ணணும்னு சொல்லி தருவீங்களா? சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் நீரிழி முத்துனா அது என்ன, எதுக்கு யூஸ் ஆகும்? நீரிழி முத்து வந்து மருத்துவ குணம் வந்தது. அந்த இலை வேறு அதெல்லாமே மருத்துவ குணத்தில் உள்ளது தான். இது வந்து நம்ம வந்து மருந்து கடையில் நீரிழி முத்து விதை வாங்கியிருக்கோம். இதை உடச்சி இதில் உள்ள பருப்பை எடுத்து நுணுக்கி தேங்காய் எண்ணெய் ஒரு ஏலத்தில் ஊற்றி அதை ஊற்றி காய்ச்சணும். அதை இந்த பொடி பண்ணி கொட்டணும். அதை கொட்டின உட்பாடு அது கொதிக்கும். இறக்கி வச்சு அதுக்கப்புறம் ஒரு கெந்தம்னு ஒரு மருந்து இருக்குது. அது மருந்து கடையில் வாங்குறது தான். அதை வந்து அதை ஆறின உட்பாடு அதை கொட்டி இறக்கி வடிகட்டி வச்சுக்கணும். நம்ம வச்சுக்கிட்டு அரிப்பு சம்பந்தமாக உள்ளது, சொரிசிரங்கு, இந்த படம் மாதிரி இருக்கிறது எல்லாத்துக்கும் அதை தடவுனா கடையில் போட்டு சாயந்தரமாக கழுவுனோம்னா கொஞ்சம் நல்லா சீக்கிரம் ஆறி போயிடும். அது ரெண்டாவது வந்து வாயில் படக்கூடாது, கண்ணில் எல்லாம் படக்கூடாது. அது மாதிரி போட்டுக்கலாம். இது நிறைய கந்தகம் வந்து வாயில் படக்கூடாது. கந்தகம் ஆமாம், கண்ணில் வாயிலாம் படக்கூடாது. அது வந்து ஒரு மருந்து வந்து எரிஞ்சி பட்டானா எரியும். அதுக்காக அது வாயில கண்ணிலாம் படக்கூடாதுன்னு அது ஒரு பாயசம் மாதிரி. அது கொஞ்சம் ஒன்றும் படக்கூடாது. எடுத்துக்க கூடாது. உள்ளெல்லாம் வாயிலே படக்கூடாது, உள்ளேலாம் எடுத்துக்க கூடாது. அது மாதிரியே பண்ணி அந்த கையில எல்லாம் தடவி கடைசி சோப்பு போட்டு குளிக்கலாம். அந்த அந்த காலத்தில் சீயக்காய் போட்டு குளிப்பாங்க. இப்போ வந்து சோப்பு போட்டு நல்லா குளிச்சோம்னா ஒரு 2-3 வாரம், 5 நாள் போட்டு குளிச்சாலே அது கொஞ்சம் தெரியும் நம்மளுக்கு. அரிப்பு கேட்கும், அந்த படையெல்லாம் குறைஞ்சிடும். என்ன செய்யலாமா? செய்யலாம். முட்டை உடச்சி இந்த மாதிரி கொலையாக எடுத்து ஒரு ஏலத்தில் வச்சுக்கிட்டு நுணுக்கி அதை போய் பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். நுணுக்கி வச்சுக்கணும். ஒரு சட்டியில் எண்ணெய் எடுத்து ஊற்றி காய்ச்சணும். காய்ச்சி இதையும் எடுத்து அதில் கொட்டணும். அதில் கொட்டி நல்லா காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம், ஒரு அரை மணி நேரம் போல் காய்ச்சினா போகிறோம். காய்ச்சின பிற்பாடு இறக்கி வச்சு நல்லா சுத்தமாக ஆறி போன பிற்பாடு அந்த நீரிழி முத்து எண்ணெய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். சட்டி நல்லா சூடாகட்டும். இதுக்கு தேவையான பொருட்கள்: சுத்தமான தேங்காய் எண்ணெய், நீரிழி முத்து விதை, நெல்லிக்காய் கந்தகம். அரை லிட்டர் சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீரிழி முத்து விதையை நல்லா பொடி பண்ணிக்கலாம். நீரிழி முத்தை நல்லா நுணுக்கி வச்சிருக்கோம். இதை வந்து நம்ம எண்ணெயில போட்டுடலாம். இந்த எண்ணெய் நல்லா கொதிக்கட்டும். இந்த எண்ணெய் சொறி, சிரங்கு, படை, வெண்குஷ்டம் இதுக்கெல்லாம் மேல் பூசுவாங்க. அப்பப்போ கலந்து விடணும். 1 மணி நேரம் கிட்ட கொதிச்சுட்டு அரை லிட்டர் எண்ணெய் 1/4 லிட்டர் ஆகிட்டு இப்போ அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இப்போ நல்லா ஆற விடணும். ஆறின எண்ணெயில் நெல்லிக்காய் கந்தகத்தை நுணுக்கி போட்டுக்கணும். இது கந்தகம் என்பதால் கண்ணில் வாயில் படாமல் பார்த்துக்கணும். இந்த எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணி ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். 6 மாதம் வரையும் இது யூஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.